விடியல் பட்டறை இதை நான் என்னோட மின்னஞ்சலில் பார்த்த உடனே சரி நம்ம இதில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் புதுமையாக ஏதாவது நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் கலந்துக்கிட்டேன். அந்த விடியல் பட்டறையில் வந்ததும் சொன்னாங்க, உங்களுக்கு எந்த விஷயம்லாம் பிடிச்சிருக்கு நீங்கள் அதை பதிவு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சாதாரணமாக போகும்போதெல்லாம் எல்லா விஷயமுமே பிடிக்கிற மாதிரி தெரியும். நான் எனக்கு எந்த மாதிரியான காட்சிகள் பிடிக்குது அப்படின்னு அதை நான் பதிவு செய்ய போகிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எந்த காட்சி எடுக்கிறது எந்த காட்சி எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரே குழப்பமாகவே இருந்துச்சு எனக்கு. அப்போது விடியல் பட்டறையில் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நீங்கள் எதை நேசிக்கிறீங்க எதை விரும்புகிறீங்க அதை ரொம்ப கூர்ந்து கவனிங்க அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அப்போனா இவ்வளோ நாள் எனக்குன்னு என்ன பிடிக்குதுன்னே எனக்கு தெரியல, சும்மா பார்க்குறதெல்லாம் எனக்கு பிடிக்குது நான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த விடியல் பட்டறையில் போனப்போ தான் தெரிஞ்சுது, ஓஹோ எனக்கான நேரத்தை ஒதுக்கி எனக்கான காட்சிகளை காணணும் அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் நான் அதன் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல நேரம், நான் இதுக்காக நேரத்தை ஒதுக்கணும். முதல்ல பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேலே நான் கிளம்பி போகணும். நான் கொஞ்சம் தூரத்தில் புக்கிப்பாஞ்சாங்கிலேருந்து வர்றதால கொஞ்சம் நேரம் எடுத்தது எனக்கு. அது நேரத்தை ஒதுக்குறதே முதல்ல ஒரு சவாலாக இருந்தது எனக்கு. அதன் பிறகு என்னோட குழுவில் உள்ள அந்த நண்பர்களை சந்தித்து இது தொடர்பான கதைகளை ஆக்கம் பண்ணுறது பதிவு செய்கிறது அது கொஞ்சம் எனக்கு சவாலாக இருந்துச்சு. அதையும் மீறி நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இப்போ தொடக்கப்பள்ளியிலேருந்துலாம் எங்கள் குழுவில் 2 ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்களாம் நான் முன்னாடி பார்த்தது கூட இல்லை. இப்போ அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஒரே ஒரு குழுவாக நாங்கள் இணைஞ்சு அந்த காட்சிகளை பதிவு செய்யும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கான நேரத்தை நான் கண்டுபிடிச்ச மாதிரி இருந்துச்சு. தமிழ் ஆசிரியர்கள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் புதுமையான விஷயங்களை இதில் கற்றுக்கலாம். எப்படின்னா எப்படி இதில் எடிட் பண்ணுறது, காட்சிகளை எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக கோர்க்கறது, அப்புறம் இதில் எப்படி நம்மளோட பேசுறதெல்லாம் சேர்க்கறது, இதெல்லாம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எதிர்காலத்தில் தமிழாசிரியர்கள் இதில் இன்னும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா வகுப்பறையிலேயே மாணவர்களை வச்சு நம்ம அது ஒரு டைரக்ட் பண்ணுற மாதிரி தான். அப்போ என்னென்னா நம்ம எப்படி எந்த மாதிரி மாணவர்களை அணுகி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், அவங்களோட மன உணர்வுகளை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதே நான் இதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன்.